பொருட்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன குட்டி ஷார்ட்கட் சொல்கிறேன். வீராய் வந்து ஒரு நிலை பெற்ற சிலை மாதிரி இருக்கா. அப்போ சிலை மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எதார்ச்சியா தமிழ் ஒலிய பார்க்குறா. பார்த்ததும் அந்த கவிஞனுக்கு மேலே அவளுக்கு காதல் வந்துடுது. வீராயி நிலை பெற்ற சிலையா இருக்கா. தமிழொலி கவிஞனை பார்க்குறா. கவிஞன் மேலே இவளுக்கு காதல் வந்துடுது. அப்போ மே மாதம் வந்ததும் கண்ணப்பன் வந்து அவனோட ஊர் குருவிப்பட்டி அங்கே இருந்து அவனோட சமுதாய மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த வீராயை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணு கேட்கலான்னு நினச்சி வராரு. வந்ததும் வீராயி வந்து யார், கவிஞர் தமிழொலியை காதலிக்கிறான். அதனால் பக்கத்து வீட்டில் இருந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு. போகும்போது மனசுக்குள்ளே விதி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும், விதியோ வினையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த கண்ணப்பனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் கோசலை குமரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளும் கடவுளும் இந்த நூலை படிக்கிறாங்க. அப்புறம் சிலப்பதிகாரத்தை படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து காவியமா நாடகமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவர் வந்து சந்தகவி மிகுதியாக எழுதியவர். இப்போ ஒரு வாட்டி கூட நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். வீராய் வந்து நிலை பெற்ற சிலையாக இருக்கிறா. அப்போ கவிஞர் தமிழொலியை பார்க்கும்போது அவளுக்கு காதல் வருது. அதுதான் கவிஞனின் காதல். மே மாதம் வந்ததும் கண்ணப்பன் அவனோட ஊர் குருவிப்பட்டியில் இருந்து அவனோட சமுதாய மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து வீராயை பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் வீராவி வந்து தமிழொலியை காதலிக்கிறேன்னு சொல்கிறனால பக்கத்து வீட்டில் இருந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் மாதவி காவியம். அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளே விதியோ வினையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. விதி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அப்போ இவங்க 2 பேருக்கும் கண்ணப்பனுக்கும் மாதவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் கோசலை குமரி.